சித்திரையே வருக, சித்திரையே அருள்க. வள்ளலார் பிறந்த இந்த நட்சத்திரத்திலே சகல சௌபாகியங்களும் சௌகரியங்களும் நிறைந்து வாழ்கின்ற இந்த நாட்களிலே கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் நாம் இன்று வெற்றியை கொடியை நாட்டிக்கொண்டிருக்கும் இந்த தருணங்களிலே வியாபாரமாக்கி அந்த வியாபாரத்தை மக்களுக்கு பயனுள்ள செய்யாமல் மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கின்ற நிறுவனமாக ஏர்டெல், ஏர்செல், ஜியோ, ஏர்செல்லை விழுங்கிவிட்டார்கள், ரிலையன்ஸை விழுங்கிவிட்டார்கள். எதை விழுங்கினார்கள், எதை விழுங்கவில்லை என்று என்றையுமே புரியவில்லை. பிஎஸ்என்எல் என்ற ஒரு நிறுவனம் இடம் கொடுத்ததினால்தான் இவர்கள் எல்லாரும் குட்டிகளாக இருந்து இந்த குட்டி பிசாசுகளாக மாறிவிட்டார்கள். இந்த பிசாசுகளை, இந்த பேய்களை விரட்டுவதற்கு என்ன வழி என்பதை யார் யோசிக்க முடியும்? பிஎஸ்என்எல்லுக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஊதியமே அவர்களுக்கு கொடுக்க இயலாது. அவர்கள் இதில் இறங்கி இவர்களை விரட்டுவதற்கு ஒரு சபதம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இயலாத காரியம். இது அமெரிக்கா போன்று, ரஷ்யா போன்று உலக நாடுகளுக்கிடையே நாம் போட்டி போட வேண்டும் என்று சொன்னால் இந்த சர்வீஸ், இந்த சேவை உண்மையிலேயே கொள்ளையெடுக்கும் சேவையாக இருக்கிறது. உலகார பாவிகளாக இவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த சேவையை வர்த்தகமாக்கி வியாபாரமாக்கி இவர்கள் நம்மளை திக்குமுக்காட செய்து நம்மளை விரட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்மளை ஒரு கைப்பாவையாக ஆக்கிவிட்டு இப்போது அவர்கள் இஷ்டத்திற்கு நிர்வாகம் செய்கிறார்கள். நம்மிடத்திலே கொள்ளையெடுப்பது மட்டுமல்லாமல் இவர்களுடைய டாரிஃப், இவர்களுடைய விவரங்கள் அனைத்துமே திருப்தியாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் காலத்தின் கட்டாயம் இந்த உடனடி சேவையானது வாழ்த்துக்குரியது தான். ஆனால் பொறுமையாக இருப்போம். இவர்களிடத்திலே நாம் சிக்கி வாழாமல் இருப்பதற்கு மோடி ஐயா அவர்கள் ஏதாவது ஒரு பிஎஸ்என்எல்லுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரியாவது கொடுத்து பிஎஸ்என்எல்லை ஊக்குவித்தால் அரசாங்கத்துக்காவது அந்த காசு போகும். அவருடைய ஓய்வூதியத்திற்காக பிஎஸ்என்எல்லிலே மெயின்டெனன்ஸ், அந்த ஊதியமும் ஓய்வூதியமும் அவர்களால் தாக்குப்பிடிக்க இயலாது. இருந்தாலும் அதிலே ஒரு வழிவகை உண்டு என்பதை அந்த தொலைத்தொடர்பு மந்திரி தான் யோசித்து நமக்கு அருள் கூற வேண்டும். நன்றி, வணக்கம்.